துபாயில விமான கண்காட்சியின் போது இந்தியாவோட தேஜஸ் போர் விமானம் தரையில விழுந்து விபத்துக்குள்ளாய் இருக்குதுங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தோட துபாயோட விமான கண்காட்சி அங்க நடைபெற்று துபாயில. இதுல உலக நாடுகள் முழுவதிலும் இருந்தே இந்த மாதிரி போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டு அதன் அடிப்படையில பல்வேறு விமானங்கள் பங்கேற்றிருக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்துல துபாய் விமான கண்காட்சி நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில இந்தியாவின் தயாரிப்பான தேஜ் ரக போர் விமானமும் இடம்பெற்றிருக்கு. இந்த விமானம் வானில் பறந்து சாகச நிகழ்ச்சிகள் செய்து பார்வையாளர்களை கவர்ந்தோம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி விமான கண்காட்சிகள்ல போர் விமான கண்காட்சிகள்ல பொதுமக்களை கவர்ற வகையில பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டங்கள்ல சாகச நிகழ்ச்சி, அதாவது டைவ் அடிக்கிறது, அதிக உயரத்துக்கு போறது, மிக மெல்லி, அதாவது மிகவும் குறைந்த தூரத்துக்கு தடைக்கு செல்றது உள்ளிட்ட பல்வேறு சாகசங்கள் செஞ்சு காணப்படும். இந்நிலையில இன்னைக்கு நடைபெற்ற இந்த விமான கண்காட்சியில இந்தியாவோட தேஜ் போர் விமானம் தரையில் இருந்து விபத்துக்குள்ளானது. இது மதியம் 2:10 மணி அளவுல சாகசத்தில் ஈடுபட்டிருந்த போதுதான் தேஜஸ் போர் விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை தரையில் விழுந்து விபத்துக்குள்ளாச்சு. இதுல விமானமானது வெடித்து சிதறி விமானத்தை ஏற்படுத்தி விமானியின் நிலை குறித்த தகவல் தற்போது வரை வெளிவரப்படவில்லை. இருந்து இந்த சம்பவமானது அதிர்ச்சி பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுமையா இந்தியாவோட தயாரிப்புனே சொல்லலாம். அதாவது தேஜஸ் போர் விமானம் அப்படிங்கிறது இந்தியாவோட முழுமையான ஒரு தயாரிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுல விமானி உடனடியாக வெளியேறினாரா இல்லையா அப்படிங்கிறது குறித்து இதுவரைக்கும் தெளிவான தகவல் வெளிவரவில்லை. விமான கண்காட்சி நடைபெற்று அல் மகதூம் சர்வதேச விமான நிலையத்தின் மீது கரும்புகை தான் காணப்பட்டது. தேஜஸ் விமானத்தை பொறுத்த மட்டும் சம்பந்தப்பட்டதுல இது 2வது விபத்து. முதல் விபத்து பார்த்தீங்கன்னா 2024 அருகே ஜெய்சால்மர்ல வந்தது. இது 2வது விபத்து. இது இப்படி தொடர்ச்சியா, அதாவது அடுத்தடுத்து 2 தேஜஸ் விமானம் விபத்து இருக்கிறது இந்தியா வல்லது ஒரு கடும் அதிர்ச்சி ஏற்பட்டு இருக்குது.